பட் இவர் எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக காட்டியிருக்காருன்றதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிசைல் அட்டாக் பண்ணி நாங்கள் டேம் காலி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு, அதனால் இங்கே நிறைய நேச்சுரல் கேஸ் இருக்குது, ஆயில் ரிசோர்ஸஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அமெரிக்கா கிட்ட சொல்லி அமெரிக்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நாங்களும் அமெரிக்காவும் ஒரு பயங்கரமான ஃப்ரெண்டு, அதனால் நாங்கள் எங்கள் கூட அமெரிக்கா கை கோர்த்து நாங்கள் வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய நாடாக வளருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை பற்றி உனக்கு தெரியாதரா? தெரியாது. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது இந்தியாவுக்கு டைரெக்டாகவும் ஒரு சப்போர்ட்டு கொடுக்க முடியாமல் டைரெக்டாக கொடுக்கல, ஓகேங்களா. இந்த சைடில் பாகிஸ்தானுக்கு வந்து இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணணும். அது தெரிஞ்சால் நிறைய நாடுகள் அசிங்கமாக பேசுவாங்கன்னு தெரிஞ்சோம். ஏன்னா டெரரிசத்தை ஊக்குவிக்கிற நாடு ஒரு பாகிஸ்தான் அப்படின்றது தெரியும். ஸோ நீ இன்டைரக்டாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாலும் சரி, நிறைய அசிங்கப்படணும்னு அமெரிக்காவுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அமெரிக்கா ஒரு டிப்ளமேட்டாக இருந்தாங்க. இப்போது அமெரிக்கா வந்து டைரெக்டாக பாகிஸ்தான் கூட கை கோர்த்துருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும். பட் எதுக்கு அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா